ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பிக் மாமா ஸ்லூட்டி சமையல என்ன சமைக்க போறோம்னா நவதானியங்களோட அடை. ஓகே, அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் அடுக்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துலாம். சரிங்க, இப்போ இந்த தானியங்கள் எல்லாம் ஒரு பெரிய பவுலில் போட்டு நம்ம ஊற வைக்கலாம். சரிங்களா, போடும்போது நான் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பச்சரிசி போடுறேன், டிஃபன் போடுற அரிசி, கம்பு ஒரு பவுல், பயிறு ஒரு பவுல், வெள்ளை உளுந்து ஒரு பவுல், திருப்பருப்பு ஒரு பவுல், சிவப்பு ராகி சுத்தம் செய்யப்பட்டது இது ஒரு பவுல், துவரம் பருப்பு ஒரு பவுல், கருப்பு உளுந்து ஒரு பவுல், கடலப்பருப்பு ஒரு பவுல். ஓகேங்க, எல்லாத்தையும் பவுலில் போட்டாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி நான் தண்ணி ஊற்றி 9 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு அரைச்ச பிறகு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் 4 times வாஷ் பண்ணணும். ஓகேங்களா, இதோங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இப்போ நான் 9 மணி நேரம் இது ஊற வைக்க போகிறேன். ஓகேங்களா, இது 9 மணி நேரம் நல்லா ஊறி அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கு தேவையானதில் என்ன செய்யணும் நான் அப்புறம் சொல்கிறேன். ஹாய்ங்க, பார்த்தீங்கன்னா இந்த 9 hours ஊறிச்சு. நல்லா எவ்வளோ புசு புசு மேலே வந்திருக்க பாருங்க. ஓகேங்களா, இது நான் இப்போ மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்து. ஓகேங்க, இப்போ நான் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன போகணுன்றது நான் காட்டிடுறேன். கிராம்பு, ஏலக்காய், மிளகு கொஞ்சோண்டு சோம்பு, வடமிளகா ஒரு 5, பூண்டு ஒரு 12 பல்லு, லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயம் அண்ட் சால்ட். ஓகேங்க, இதெல்லாம் போட்டு இந்த கலவையை அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இதோங்க 9 hours ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ நான் இதில் அடை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்றதை சொல்கிறேன். ஆல்ரெடி சாப் செஞ்சு வச்சிருக்க ஆனியன் இருக்குது, சாப் செஞ்சு வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ், சாப் செஞ்சு வச்சிருக்க கரி லீவ்ஸ், சாப் செஞ்சு வச்சிருக்க ட்ரை சில்லி, சாப் செஞ்சு வச்சிருக்க கிரீன் சில்லி. இந்த ட்ரை சில்லி நான் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசம் நான் இது போட்டிருக்கேன். சரிங்களா, சரி இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி எப்படின்னு காட்டுறேன். ஓகே, நான் அரைச்சி வச்சிருக்க அடை மாவில் இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். எப்பவுமே ஆனியன் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் தயவு பண்ணி ஸ்டோர் செஞ்சிடாதீங்க, அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் இருக்காது. சாப்டு ஆனியன் போட்டிருக்கேன். இப்போ சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ், ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ் சாப் செஞ்சு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி அது. அண்ட் ட்ரை சில்லி, வெறும் ஸ்கின் சொன்னேன் இல்லைங்களா, விதை இல்லாமல் சீடு இல்லாமல், அது கலர்ஃபுல் கோசரம். விதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது பாருங்க, ஏன்னா விதை தான் காரத்தை கொடுக்கும். ஸோ அதை நீக்கிட்டேன். நெக்ஸ்ட் கிரீன் சில்லி கொஞ்சம். ஓகே, இதெல்லாம் நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் வெயிட், அவ்வளோதாங்க. இந்த ஆனியன், கிரீன் சில்லி, ட்ரை சில்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு காட்டுறேன். இதோங்க அடுப்பில் கல் வச்சிட்டேன், ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். இது தவா சூடானதும் நான் அடைய ஊற்றுறேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா கல் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஊற்ற போகிறேன். சரா, அடை ரெடி. நவதானியங்களோட அடைங்க ரொம்ப ஸ்ட்ரென்த், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி நவதானியங்கள் சேர்ந்த அடை பிள்ளைகளுக்கு, வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து எல்லாம் ஹெல்த்தியாக இருங்க. சரிங்க, நான் உங்களுக்கு கேட்க மாட்டேன். சரி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கீங்க நான் நம்புறேன். ஓகே, டைம் இருக்கும்போது இதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் போடுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதோட இந்த பிக் மாமாஸ் கிச்சன் வந்து நான் கிளம்புறேன். பாய்.